ஹலோ டாக் லவர்ஸ், ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நம்ம கொண்டு போயிருக்க ஸ்டைலி, அதாவது இதோட ஃபஸ்ட்டு ஷோ, ஸ்டைலியோட ஃபஸ்ட்டு ஷோ இது. அதுலேயே வந்து பெஸ்ட் பப்பின் குரூப் அடிச்சிருக்கா. அதாவது டே ஃபுல்லாக நம்ம நடந்த ஷோவில் இதெல்லாம் வின் பண்ணியிருக்க பப்பீஸ் இதெல்லாமே. டோட்டலி 11 குரூப்ஸ் இருக்குது. ஈச் குரூப்லேருந்து ஒரு பப்பியை பிக் பண்ணுவாங்க. அதாவது பெஸ்ட் பப்பின் குரூப் அடித்த பப்பீஸ் எல்லாமே ஈவினிங் வந்து பப்பி லைனப் வந்து காம்பீட் பண்ணுவாங்க வேறு டாக்ஸ் கூட. அங்கே பாருங்கள் 11 பப்பீஸ் இருக்குது. பாருங்கள், அஸ்கி இருக்குது, நம்ம பீகிள் இருக்குது, லேப்ரடார் இருக்குது. பாருங்கள், அஸ்கி கொஞ்சம் டாப் லைன் கொஞ்சம் இதாக இருக்குது, இன்னும் செட்டில் ஆகலை. இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கு தான் அங்கே பெஸ்ட் பப்பின் ஷோ கொடுப்பாங்க. செகண்ட் வந்து ரிசர்வ் பெஸ்ட் பப்பின் ஷோ கொடுப்பாங்க. லேப்ரடார் நல்லாயிருக்கு பாருங்கள், பக்குமே சூப்பராக இருக்குது. எல்லாமே ப்ரீட் ஸ்டாண்டர்ட் படி இருக்கணும். அதில் ஜட்ஜுக்கு எது பெஸ்ட்டாக பிடிக்குதோ அதுதான். ஏன்னா எல்லா பப்பீஸுமே நல்லாயிருக்கு, அதுலேயும் பெஸ்ட்டாக எதாக இருக்கோ அது தாங்க தருவாங்க. பாருங்கள், இருந்த 11 பப்பீஸில் இப்போ வந்து 4 வந்து ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது டாபர்மேனை நம்ம பீகிளையும் பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேப்ரடார், அப்புறம் டேஷ் ஹண்டு. பாருங்கள், இதில் இப்போ வந்து நம்ம ரிங் ஸ்டீவர் கூட பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இருந்து பார்ப்பாங்க எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்குறாங்க. பாருங்கள், அதான் ஃபால்ட் வந்து கம்மியாக இருக்கணும். எல்லா டாக்ஸுமே மைனர் ஃபால்ட்டெல்லாம் இருக்கும், பட் எது பெஸ்ட்டாக இருக்கும் அது தர போகிறாங்க. ஆனால் இந்த ஷோவில் வின் பண்ணது பார்த்திங்கன்னா, பெஸ்ட் பப்பின் ஷோ அடித்தது பார்த்திங்கன்னா நம்ம டாபர்மேனுக்கு தான் கொடுத்தாங்க. ஸ்டைலியோட ஃபஸ்ட்டு ஷோ தானே இது. அவன் இன்னும் போக போக நிறைய ஷோ வின் பண்ணுவான், கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் ஸ்டைலியோட அண்ணா நேகன் இருக்கான் பாருங்கள், நேகன் நிறையா பெஸ்ட் பப்பின் ஷோலாம் அடிச்சிருக்கான். அவன் ஸ்டைலியோட ஃபஸ்ட்டு ஷோ இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் ஷோவில் பார்க்கலாம். பாய்.